ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் மாடு பார்க்க போயிருந்தேங்க. ஒரு 3 மாடு இருந்துச்சுங்க. சொன்னாங்க, அதனால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நல்ல மாடே கிடைக்காதுங்க. காசு இல்லாதபோது தாங்க நல்ல மாடாக சொல்லுவாங்க. அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா, போன தடவை போன வியாபாரிக்கிட்ட தான் அவன் சொல்லிவிட்டு இருந்தாருன்ட்டு போனோம். அந்த காரி சட்டை மாடு தெரியுது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா 7 மாத சினைங்களாம். ஒரு நேரம் மட்டும் ஒரு 1.5 பிடி கறக்குதுங்களாம். இன்னொரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு கறக்கலாம் அப்படின்னாரு. நடுவில் தெரிகிற செவல மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு 50 நாள் ஆகுதுங்களாம். காலங்கன்னுக்குட்டி போட்டிருக்குங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர்லேருந்து 12 லிட்டரு வரைக்கும் வருதுங்களாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 40,000 சொல்லி சொன்னாருங்க. இங்கே தெரியுது ஒரு காரி சட்டை மாடு. அந்த மாடும் பார்த்திங்கன்னா கன்று போட்டு 3 மாதம் ஆகுதுன்னு சொன்னார். கறவை வந்து ஒரு 10 லிட்ரு வரைக்கும் வந்து கறக்குதுங்களாம். தீனி தண்ணிக்கு கை கால் ஊக்கம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாடு. இந்த மாட்டில் என்ன ஒரு குறை அப்படின்னு சொன்னிங்கன்னா, சுழிங்க. நெத்தியில் வந்து 2 சுழி வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொடை மேலே கொடை சுழின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் சுழி இருக்கிற மாடெல்லாம் வாங்க மாட்டாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காளங்கன்னுக்குட்டி இருக்குங்க. இதோட விலையும் நான் கேட்கலங்க. வாங்குற மாதிரி இருந்தால் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விலையும் நான் கேட்கலங்க. சொல்லியிருந்தாலே வந்து நாங்கள் வந்து அதை வாங்க மாட்டோம். என்னன்னு விலையும் கேட்க மாட்டோங்க. அப்புறம் இந்த மாடு என்ன குறை சொன்னாருன்னா, கன்றுக்குட்டி இல்லாமல் வந்து சுரப்பே விடாது. ஒரு தடவை இல்லாமல் 2 தடவை கன்றுக்குட்டியை விட்டு சுரப்பை விட்டு பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த காரி சட்டை மாடு பார்த்திங்கன்னா, நம்ம பிடிச்சிட்டு வந்ததையுமே பால் கறக்க முடியாதுங்க. சினையும் பாலுமா இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. பால் வந்து சுத்தமாக இல்லை. நம்ம வருமானத்துக்காக தான் வந்து பால் மாடுகளை தேடி போகிறோம். இதில் வந்து ஒரு 3 மாதத்து வரைக்கும் வளர்த்து அப்புறம் கன்றுக்குட்டி போட்டு அப்புறம் தான் நமக்கு பால் கறக்க முடியுங்க. இது 2ம் பார்த்திங்கன்னா, அந்த 2 மாடு போட்ட கன்றுக்குட்டி தாங்க. ஒரு மாடு வந்து 3 மாதம் கன்றுக்குட்டி, இன்னொன்று வந்து 4 மாதத்து கன்றுக்குட்டின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் எடுத்த வீடியோ தாங்க. கொஞ்சம் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. இந்த மாட்டில் வந்து கண்டிப்பாக நான் வந்து எந்த மாட்டையுமே பிடிச்சிட்டு வரல, வாங்கிட்டு வரலன்னு சொல்ல வந்தேன். பிடிச்சிட்டு வரலங்க. நாளைக்கு வந்து ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்க. நாளைக்கும் போய் பார்க்கலாங்க.